கேரள மாநிலம் அடப்பாடி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நள்ளிரவு வரை பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் தருகிறார் செய்தியாளர் மார்டின். கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே இருக்கக்கூடிய சைலண்ட் வேல்யூ தேசிய பூங்கா நாம் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த அலுவலகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலே நேற்று பிற்பகல் அளவிலே 5 பேர் கொண்ட மாவோயிஸ்ட் கும்பல் நடமாடுவதாக அகலி காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அகலி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தலைமையிலே 2 குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிகளே தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். அப்பொழுது காவல்துறை, கேரள காவல்துறையை பார்த்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக கேரளா காவல்துறையும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டிலே காவல்துறை தரப்பிலே யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கேரள காவல்துறை பதில் தாக்குதல் நடத்தியதிலே பதிலடி நடத்தியதிலே அங்கே மாவோயிஸ்ட் கும்பலில் யாரேனும் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல் தெரிவிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மஞ்சூர் தமிழக வனப்பகுதியில் வருவதால் தமிழக கேரள வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் ஆதிவாசி கிராமங்களிலே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். விடிய தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரத்திலே தண்டர்போல்ட் என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தின் அதிரடிப்படை வீரர்களும் இங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனினுமே இன்று காலையிலேயே கூடுதலாக தண்டர்போல்ட் படையினர் இங்கே வரவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.